இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது மார்னிங் கொடுத்துட்டு அதோட போஸ்ட் மார்க்கெட் கொடுப்போம். ஸோ கொஞ்சம் மழைக்காலம் அல்லவா, அதனால் பவர் இஷ்யூ ப்ராப்ளம்னால மார்னிங் வந்து நம்ம ப்ரீ சார்ட் அனலைசிஸ் கொடுக்க முடியல. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன, ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் கொடுத்துட்டு இதில் வந்து சொல்லியிருக்கோம், கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்லையும் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பேனிக்லையும் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த சார்ட் மூலமாக சொல்லியிருக்கோம். இந்த சார்ட்டில் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருக்கோம். இதுக்கான ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆவரேஜ் பாயிண்ட்டை போட்டு நம்ம ஸ்னைப்பர் பாயிண்ட்டும் என்னங்கிறத கொடுத்தாச்சு இல்லைங்களா. அப்போ இந்த சார்ட்டை உங்களுக்கு கதை சொல்லும். இப்போது ஸ்பாட்டில் நம்ம என்ன லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம், 24,363 ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட் ஆகும். 24,400 அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டு லெவலுக்கு மேலே இருக்கும்போது என்ன அர்த்தம், புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதனால் கால் செல்லர்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதுவே இந்த ரெண்டு லெவல்ஸுக்கு கீழே இருந்துச்சு என்ன அர்த்தம், கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதனால் புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதான் லாஜிக். பேனிக் ஆகலாம், மார்க்கெட் விட்டு வெளியே போகலாம். ஓகேங்களா, இதான் இந்த சார்ட்டுக்கான லாஜிக்கு. இப்போது இந்த கால் செல்லர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும். அந்த டாமினேஷன் அப்படிங்கிறது 24,400 நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸ்பாட் 24,400 வந்து அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணும்போது புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் இந்த 89 அப்படிங்கிறது லோயர் சைடு பிரேக் அவுட் ஆகணும். அதாவது இது போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஈக்குவலாகவோ எனக்கு என்ன ஆகணும், ப்ரீமியம் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும் லோயர் சைடில். இதுதான் டாமினேஷன், செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஸ்பாட் எடுத்து காட்டுறேங்க. ஸ்பாட்டில் இப்போ என்ன பண்ணுறோம், 24,400 அப்படி லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்குமா, நேற்றோட க்ளோஸ் 24,363 மார்க் பண்ணியிருக்குமா. இப்போ இங்கேருந்து இந்த லெவல்ஸ் வந்து எனக்கு அப்பர் சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய 89 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எனக்கு லோயர் சைடில் பிரேக் டவுன் கொடுத்துருக்கணுங்க இல்லைங்களா. அதாவது இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியோ இல்லை சேம் டைம் ஃப்ரேம்லேயோ நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இது புட் செல்லர்ஸோட டாமினேஷன், இதனால் கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இவன் அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தும் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் 89 அப்படிங்கிற வேல்யூக்கு பிலோ போகவே இல்லை அப்படின்னா புட் செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி செல் பண்ண கால் செல்லர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. அதான் லாஜிக். சரி, இப்போ வெறும் கால் ப்ராஃபிட் புக்கிங் புட்டு ப்ராஃபிட் புக்கிங் சொன்னால் உங்களுக்கு புரியாதில்ல. அதனால் என்ன பண்ணுறோம், டே சார்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த டே சார்ட்டில் வந்து க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஹை அப்படிங்கிற ஒரு வேல்யூ மெஷன் பண்ண போகிறோம், தென் லோ. இப்போ இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது ஹைக்கு நியரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கான டேல வந்து புட் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, இதனால் கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் பை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, செல்லர்ஸ்லாம் பையராக மாறி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்படின்னா ஹை நியரஸ்ட் க்ளோஸ் இருந்துச்சுன்னா. இதுவே லோ நியரஸ்ட் க்ளோஸ் இருக்குது அப்படின்னா கால் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, இதனால் புட் செல்லர்ஸ்லாம் பை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ க்ளோஸ் ஹை நியரஸ்ட்டில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கால் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. க்ளோஸ் லோ நியரஸ்ட்டில் இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது ஒரு சின்ன லாஜிக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டே யார் ப்ராஃபிட் புக்கிங் யார் பேனிக் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ கால் சைடில் வந்து எனக்கு பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது முடிஞ்சு போச்சு மார்க்கெட், அதுக்கு அடுத்த நாள் பேனிக் ஆகணும் அப்படின்னா காலோடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகணும் ப்ரீமியம் சார்ட்டில், அதான் பேனிக். அப்போ ப்ரீவியஸ் டே எப்படி நடந்திருக்கும் மார்க்கெட் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். இட் மீன்ஸ் க்ளோஸுக்கு நியரஸ்ட்டில் ஹை அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இதுவே எனக்கு மார்க்கெட்டில் புட்டு பேனிக் ஆகணும் அப்படின்னா புட்டோட ஹைக்கு மேலே மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ட்ரேட் ஆகணும். அப்போ எனக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு பேர் கேண்டில் இருந்திருக்கும், லோ நியரஸ்ட்டில் க்ளோஸ் இருந்திருக்கும். இதுதான் லாஜிக், புரியுதுங்களா. அப்போ இதே டேட்டில் க்ளோஸ் ஹைக்கு அபோவ் போனால் தான் கால் பேனிக். இது ஒருவேளை க்ளோஸ் பிலோ வந்துச்சுன்னா ஆப்போனண்ட் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்காக வரும்.
அதே போல் தான் இங்கேயுமே லோ க்ளோஸுக்கு பிலோ போனால் தான் புட்டோட பேனிக், க்ளோஸ் வந்து அப்பர் சைடு போச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங். இதாங்க லாஜிக்கு. இந்த விஷயம் புரியலைன்னா மறுபடியும் இன்னொரு டைம் ரிப்பீட்டாக நீங்களே பாருங்கள், பார்த்து எழுதி வச்சு பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ சார்ட்டில் நான் ஷோ பண்ணுறேன், மேபி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட் டே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பெரிய பெரிய கேண்டில் இருக்குல்ல, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், க்ளோஸ் லோ. அப்போ என்ன அர்த்தம்? புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே போச்சுன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும், இந்த க்ளோஸ்க்கு அபோவ் இருந்துச்சுன்னா அது காலோட ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கும். அப்போது இந்த டேட்டுக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆகஸ்ட் 4 என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில்? காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அடுத்த நாள் எடுக்கிறேன். இப்போது ஹை நியரஸ்ட்டில் க்ளோஸ் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா காலோட பேனிக்கு, க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. லாஜிக் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில் எடுக்கிறோம் நம்ம. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு பிலோ வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? சடன்லி ஸ்பைக் அடித்தான் இல்லைங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பைக் ஆச்சுன்னா இதுவும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் புட்டோட பேனிக் இல்லைங்களா? அப்போது இதோட ப்ராஃபிட் புக்கிங் எப்படி இதுக்கு மேலே போகும்போது தான் ப்ராஃபிட் புக்கிங். இது வந்து கேப் டவுன் கொஞ்சம் சினாரியோ மாறும், அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த பிளேஸில் வந்து காலோட ப்ராஃபிட் புக்கிங்கிற விஷயம் வந்திருக்கு, இந்த பிளேஸில் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், ஹை நியரஸ்ட்டில் க்ளோஸ் இருக்குது. இதுக்கு மேலே போச்சுன்னா காலோட பேனிக்கில் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். க்ளோஸ் பிலோ போச்சுன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் இல்லைங்களா? இப்போ இந்த டேட்டுக்கு வாங்க. இது லோ க்ளோஸு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு? இப்போ என்ன பண்ணுறேன், வழக்கமாக மார்க் பண்ணக்கூடிய க்ளோஸ் பிளேஸை மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போது இன்றைக்கான மார்க்கெட் என்னது? லோ நியரஸ்ட் க்ளோஸ் அப்பர் சைட்லேயே மார்க்கெட் இருந்துச்சு. அது என்ன ப்ராபபிலிட்டி? கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் தான் ப்ராபபிலிட்டி. முடிஞ்சா? அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டுங்கிறது கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ப்ரீ பிளான்டாக கேட்டிங்கன்னா நான் உண்மை தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட HLC அண்டர்கிரவுண்டில் கொடுத்த ஒரு லெவல்ஸு தான். ஓகேங்களா? இது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9-15 கொட்டா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24,363 ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்குமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? 24,565 ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்குமா? ஸோ அப்போ என்னங்க அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கான மார்க்கெட் இந்த 565 லெவல்ஸ் கிட்ட போகணும் தாங்க அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ இந்த 2 லெவல்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். 24,363யும் 24,565 நான் ஸ்பாட் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஓகே, 24,363 இருக்குது, 24,565 இருக்குது. கரெக்டாக பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட் மீட்டாக இருக்குது. இந்த லெவல்ஸ் இருந்து தான் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸோட மூமெண்டம் முடிஞ்சு போச்சு. இது பார்த்தீங்கன்னா காலையில் 9-14 HLC அண்டர்கிரவுண்டில் கொடுத்தாச்சு. இதுக்கான சில விளக்கமாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். அந்த வீடியோ வந்து மெண்டர்ஷிப்போட வீடியோ நான் அங்கேயே இருக்கட்டும். இது இல்லாமல் என்ன லாஜிக்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லாஜிக் தாங்க. அப்போது கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 80% இருக்குங்கிறது தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்னைப்பர்களில் போய் பார்க்கலாம். ஸோ ஸ்னைப்பர் இப்படி பார்க்கணும், என்ன பண்ணுவோம்? 24,400 அபோவ் மார்க்கெட் இருக்கும்போது 24,363க்கும் அபோவ் இருக்கணும். இந்த காம்போ இருக்கும்போது புட்ஸலர்ஸ் என்ன பண்ணணும்? டாமினேட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தங்க அப்படின்னா, இவன் க்ளோஸ் பிலோ இருக்கும்போது இவன் 100 அபோவ் அப்படிங்கிறது இருக்கணும். இவன் ஸ்னைப்பர் பிரேக் டவுன் பிலோ இருக்கும்போது 100 அபோவ் இருந்தான் அப்படின்னா 121, 144 மினிமம் 2 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இதான் நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவன் பிரேக் அவுட் கொடுத்து ஏபிசி பேட்டர்ல கொடுத்து நிப்பாட்டியிருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே நல்லா பிரகாசமாக அது இருந்திருக்கும், சாலிடாக அப்சைடு போனோம். பட் இந்த HLC என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இங்கேயே உங்களுக்கான என்ட்ரி ட்ரிகர் ஆகிரும். இது ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணி பிடிக்கலாம். அப்புறம் எல்லாம் கரெக்டு ப்ரோ, எப்படி இவ்வளோ தூரம் போகும்னு நம்புறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோட க்ளோசிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லைங்களா? இந்த 24,565ங்கிற ரேஞ்சஸ் வந்து வியாழக்கிழமையோட ஒரு க்ளோசிங் பாயிண்ட் லெவல்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் பாயிண்ட்டு, கரெக்டுங்களா? அப்போது வியாழக்கிழமை ஃபுல்லாக கால்சல்ஸ் வந்து மார்க்கெட்டில்
செல்லிங் பயங்கரமாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஷோ ஆகுது. வியாழக்கிழமை மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுனால தான் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக மார்க்கெட் ஃபாலோ ஆனது இல்லைங்களா? அப்போ ஏன்னா புட் செல்லர்ஸ்லாம் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போயிட்டாங்க இல்லையா? அப்போ புட் செல்லர்ஸ்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? திரும்ப கால் செல்லர்ஸ் வந்து செல்லிங் வச்சுருக்கான். அப்போ அந்த கால் செல்லர்ஸ் என்ன பண்ணணும்? அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போது ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு அப்போது மார்க்கெட் நிற்கணும். அப்படி மார்க்கெட் நிற்கும்போது புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ 18 பிலோ இருக்கணும். காம்பவுண்ட் நடந்திருக்கு ரெண்டுமே. அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணான்னா எங்கே அவனோட என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சோ அது வரைக்கும் மார்க்கெட் போகுங்க. அதான் இந்த 565. ஓகேங்களா? லாஜிக் வந்துருச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவனோட எக்ஸாக்டான பாயிண்ட் இது தான், அதே டார்கெட் போயிருப்பான். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோதான மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி புரிதல் வேணும். ஒரு டே சார்ட்டோட கேண்டில்ஸுக்கு வச்சு அதில் இருக்கக்கூடிய ஹை லோ க்ளோஸை மார்க் பண்ணி செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இதுக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது கால் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியும், இல்லை இந்த க்ளோஸுக்கு மேலே போக முடியல திரும்பங்கிறது மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னா எகைன் ஒன் டைம் எனக்கு என்ன ஆகும்? புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் எது வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? எங்கே அவன் செல் ஸ்டார்ட் பண்ணாலும் திரும்ப அங்கே தான் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இது மாதிரி லாஜிக்கலாக பார்க்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாட்டர்டே சண்டே 2 நாளுமே 2 ஸ்பெஷல் வீடியோ கொடுத்தோம். அதில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த லோ பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா புட் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு சொல்கிறீங்க, ஹை பாயிண்ட்டை கால் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மார்க்கெட் கீழே போச்சுன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனால செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு கால் ஆப்ஷன் செல்லிங் ஏரியா ஹை பாயிண்ட்டு, புட் ஆப்ஷன் செல்லிங் ஏரியா, இண்டெக்ஸோட லோ பாயிண்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் ஓவராலாக ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நான் இண்டெக்ஸுக்கு மட்டும் சொல்லலை, ஸ்டாக்ஸு இல்லைங்களா? அதாவது நீங்கள் நிறைய ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மார்க்கெட் இது ஃபுல்லாக இன்ட்ராடேக்கு மட்டும்தாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போகிறீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா வழக்கமாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுவாங்க? பையர்ஸ் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்கல்ல. அதனால் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தேவைப்படுற ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தான் நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்எம்சி அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ அதனால் நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் படிக்கும்போது மார்க்கெட் மேலே போச்சுன்னா பையர்ஸு, மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் யோசிக்கணும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக மார்க்கெட்டை பார்க்கும்போது தான் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதுக்கான காரணம் புட் செல்லர், மார்க்கெட் கீழே போச்சுன்னா அதுக்கான காரணம் கால் செல்லர் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னையோட வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ நாளைக்கு ப்ரீ சார்ட் வீடியோ கண்டிப்பாக வந்துடும், யாரும் இது பண்ண வேண்டாம். ஸோ இன்னொரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்டுங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9864 அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 136 சம்திங் தான் 10K அப்படிங்கிறது தேவைப்படுது. பட் ஒரே ஒரு விஷயம் அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா 2024 இருந்தால் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ என்ன தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறது January 26, 2022 ஸ்டார்ட் பண்ணாலும் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 3000 சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய யூடியூப்புக்கு இருந்தாங்க. ஓகேங்களா? வெறும் 3000 தான். அந்த 2023 இருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட 2022 24 வரைக்கும் என்னாச்சு? கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 2022 ஜனவரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2024 டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு 1200 to 1300 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. பட் இந்த இயர் ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு நல்லது பண்ணணும், ஒரு ஃப்ரீ ஆஃப் நாலேஜை ஒரு மெயினான கான்செப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். அந்த 3 வருஷம் என்ன சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதோ அதை வித்தின் 7 மந்த்தில் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த விஷயத்தை எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். இது வந்து உங்களால் சப்போர்ட்டால் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு தருணத்தில் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். 10K அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரீச் ஆகும்போது அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக வரும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த ஒன்றை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அது 10K ரீச் ஆகும் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அது மேக்ஸ் பேஸ்டு. நிறையா பேர் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்கள்ல, ஆல்ரெடி மேக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ட்ரேடர், அதை வந்து கிறிஸ்டல் அண்ட் கிளியராக தெளிவுபடுத்த போகிறேன்.
இந்த 4 சார்ட்டை மட்டும் வச்சு ஸ்பாட்டே இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்த போகிறேன். எப்போனா ஒன்ஸ் 10K அப்படிங்கிற ஒரு இது ரீச் ஆனதுக்கப்புறம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்லா நாளும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறீங்க எனக்கு தெரியுது. இருந்தாலுமே உங்களோட சப்போர்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் கிடைக்கும் போது நிறைய நம்ம ரீட்டர்ஸ் வந்து இப்போ தேவையில்லாமல் இது மாதிரி ஒரு கோடை போட்டு ட்ரேட் பண்ணாமல் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ரியாலிட்டி நடக்குங்கிறது தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.